असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांतिः। बृहदारण्यक उपनिषद शांति मंत्रम। भगवद्गीता ध्यान श्लोकम। ओम प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता भुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। भगवद्गीதை 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்யம். இதில் முதல் ஸ்லோகம் பார்த்தோம். இந்த அத்தியாயத்தை தொடங்குவது பகவான் ஆத்ம ஞானம் அல்லது ஈஸ்வர ஸ்வரூபத்தை பற்றிய விளக்கம் கொடுக்க போகிறான்னு சொன்னார். இந்த ஞானம் எப்பேற்பட்டது, இதனுடைய பெருமைகள் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இதை படிக்கணும், இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆவல் வரும் நமக்கு என்பதற்காக பகவான் இந்த முதல் 3 ஸ்லோகங்களில் இந்த ஆத்ம ஞானத்தினுடைய பெருமைகளை, ஈஸ்வர சுரூபத்தினுடைய பெருமைகளை சொல்ல போகிறார். அதனால தான் முதல் ஸ்லோகத்தில் சொல்ல இதம் தே குஹ்யதமம், இந்த ஞானம் எப்பேற்பட்டதுன்னா ரகசியமானது அப்படின்னு. பிரபக்ஷாமி, அவருடைய திருவாய் மலர அவரே சொல்கிறாரு அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது சொல்கிறது தெரியுது நமக்கு. அப்புறம் இதனால என்ன பலன்? எத் ஞாத்வா மோக்ஷசே சுபாத் அசுபாத். அசுபாத்னா மோட்சத்திலே, மோட்சம் அதாவது இந்த சம்சாரம் என்ற அசுபம், துயரங்கள் நிறைந்த சம்சாரத்திலிருந்து மோக்ஷயசே, பிறவியில்லா பெருநிலையை அடையலாம் அப்படின்ற பகவான் இதில் சொல்கிறார். அதனால் இந்த ஞானம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத முதல் சொல்கிறாங்க. இந்த 2வது ஸ்லோகமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 வார்த்தைகளை வைத்து அடைமொழியாகவும் பெருமையாகவும் பெருமைகளையும் சொல்கிறார். முதல் ஸ்லோகத்தை படிக்கணும். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். முதல் இதில் பார்த்தீங்கன்னா ராஜவித்யா, இந்த ஞானம் அப்படி சொன்னார் முதல் ஸ்லோகத்தில். அதைத்தான் இங்கே ராஜவித்யா அப்படின்றார். ராஜகுஹ்யம் எப்பேற்பட்டது? பவித்ரம் இதம் உத்தமம், உத்தமமான பவித்திரமான தூய்மையானது அப்படிங்கிறது. பிரத்யக்ஷாவகமம், இன்ஸ்டன்ட், இதை ப்ராக்டிஸ் பண்ணி இது கிடச்சிருச்சுன்னா அப்போவே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஞானத்தை தெரிந்து கொண்டால் அப்போவே ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தர்மியம், இது எப்பேற்பட்டது? தர்மமானது. ஆத்ம ஞானம் தர்மமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தர்மத்துக்கே அதர்மத்தையும் கடந்தது தானே அப்படின்னா ஏன் தர்மம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சுசுகம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஒத்த காலில் நின்று அல்லது தலைகீழாவுக்கு நின்று பனிமலையில் போய் தவம் பண்ணி தான் இந்த கிடைக்குமான்னு கிடையாது, எளிதில் கிடைக்கும். ஏன் எப்படி எளிதில் கிடைக்குங்கிறதையும் பகவான் சொல்ல போகிறார். கர்த்தும், அதாவது எளிதில் நாம் செய்து அடையக்கூடிய ஒரு ஞானம் இது. அதுக்கப்புறம் அவ்யயம். அவ்யயம்னா நமக்கு தெரியும், அழியாதது. ஒரு தடவை இந்த ஞானம் வந்துருச்சுன்னா மற்ற ஞானம் மாதிரி அது அழியாது, பொய்யாகாது, இது எப்போவுமே சாஸ்வதமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஞானத்தின் பெருமைகளை சொல்ல இருக்கிறார். பிரம்ம ஞானம் அல்லது ஈஸ்வர சுரூபத்தினுடைய பெருமைகள். இந்த ஸ்லோகத்தில் 7 சொற்கள் சொல்கிறார், 7 அடைமொழின்னு சொல்லலாம். முதல் சொல்கிறாரு ராஜவித்யா. போன ஸ்லோகத்தில் ஞானம் சுவிஜானம் அப்படின்னு சொன்னார். அந்த ஞானத்தை தான் இங்கே ராஜ வித்யா, வித்யைகளிலே ராஜா
வித்தைகளிலே உயர்ந்தது ராஜா. அதாவது ஞான இந்த நான் சொல்ல போகின்ற ஞானம் எப்படிப்பட்டது என்றால் ராஜ வித்யா, வித்தைகளுக்கெல்லாம் உன்னதமானது, உயர்ந்தது, ராஜாவாக எல்லா அறிவும் ஞானத்திற்கு தலைவனாக ராஜாவாக இருக்கின்ற இந்த ஞானம். அதனால தான் இது ராஜ வித்யா. இதைத்தான் முண்டகோபனிஷத்தில் ரொம்ப அழகாக பகவான் இது சொல்கிறார், அந்த ரிஷி சொல்கிறாரு, இந்த எப்பேற்பட்ட இந்த ஞானம் அப்படின்னு சொல்லி. இது நான் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதுனால உபனிஷத் நமக்கு அவ்வளோ புரியாதனால பகவான் சுவாமி விவேகானந்தர் பக்தி யோகத்தில் மிக தெளிவாக சொல்கிறார். பக்தி யோகத்தில் பராவித்யா அபராவித்யான்னு 2 வித்யா சொல்கிறாரு. இதில் பராவித்யா தான் உயர்ந்தது, எல்லாத்துக்கும் மேலானதுன்னு இப்போ பராவித்யான்னு சொல்வார். மற்ற ஞானம் எல்லாம் அபராவித்யா. பிரம்ம ஞானத்திற்கு பராவித்யா மேலான ஞானம், மற்றவைகள் எல்லாம் கீழான ஞானம். அதாவது அனாத்மா, இந்த உலகத்தில் காரண காரிய சம்பந்தம், காரணம் பராவித்யா. காரணத்திலிருந்து வந்த காரியம் அதாவது என்ன, எத்தனையோ கோடான கோடி காரணத்திலிருந்து வந்த விஷயங்கள் இருக்குது, அவைகள் எல்லாம் அபராவித்யா. ஸோ பராவித்யா அபராவித்யா. முண்டகோபனிஷத் எதை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்து கொள்வது போல அப்படின்னு எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பராவித்யாவை தெரிந்து கொண்டால் பின்ன ஒன்றும் அபராவித்யாவில் கோடான கோடி விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பராவித்யா ஒன்று தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரம்ம ஞானத்தை தான் பகவான் பராவித்யா என்று சொல்கிறார். ஏன் இந்த பிரம்ம ஞானத்தை, இறைவன் சொரூபத்தை ராஜவித்யா பராவித்யா என்று சொல்வதற்கு காரணம், நாம் இந்த உலகத்தில் உள்ள அறிவை, அதாவது அனாத்மா, இந்த உலகத்தில் காரியமாக இருக்கின்ற காரணம் இது பகவான், காரியமாக இருக்கின்ற எல்லா பொருள்களுடைய ஞானம் அறிவதற்கு ஒரு பொருளோ ஒரு விஷயமோ தேவை. என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ வருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு எனக்கு மீட்டர் வேணும். அது மீட்டர் எவ்வளோ நம்ம வருதோ, அது நெகட்டிவ் என்ன பாசிட்டிவாக, இந்த இதில் எலக்ட்ரிசிட்டி வருதா இல்லையான்றதுக்கு டெஸ்டர் வேணும். டெஸ்டர் தான் நம்ம பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு பொருள் அல்லது ஒரு விஷயம் இருக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதனுடைய ஞானம் நமக்கு கிடைக்கும். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்ல, ஒரு மனிதன் நம்முடைய வீட்டுக்கு அருகிலே புதிதாக வாடகைக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அவருடன் பேசும்போது அவரை பற்றிய ஞானம் நமக்கு கிடைக்கும். காரணம், நம்முடைய புத்தி, நான் போன ஸ்லோகத்திலே சொன்னேன், நம்ம புத்தி வளருது அப்படின்னா மற்றவர்களுடைய குறை நிறைகளை தெரிந்து கொள்வதற்காக. அதனால என்ன சொன்னேன்னா, அந்த குறை நிறைகளை நம்ம ஹைலைட் பண்ணி எப்போவுமே அதை பற்றி பேசக்கூடாது. அவர்கள் அந்த விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும். அந்த விஷயம் தெரிந்து கொள்வதால் நாம் அதிலிருந்து பலியாகாமல் நம்ம தப்பித்து கொள்ளலாம் என்பதற்காகவும் இந்த புத்தி வளருது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அதுதான். இப்போது ஒரு முட்டாள்கிட்ட போய் நம்ம இவன் எப்படிப்பட்டவன்னு நம்ம நல்லது அவனை போய், அதாவது இந்த முட்டாள் மற்றவங்க எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிக்க மாட்டான் அவன். காரணம், அவன் புத்தி வளரவில்லை. ஸோ புத்தி வளருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மற்றவர்களுடைய குறை நிறைகளை நாம் பார்க்க முடியும். ஆனால் அதை எள்ளி நகையாடுவது இந்த மனம். அதனால் புத்தியிலேருந்து மனத்தை புத்தி அப்படியே இந்த என்ன சொல்கிறது, ஜென்டில்மேன் மாதிரி இருந்து அதை அவனுடைய குறைநிறைகள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதை வெளியே பேசக்கூடாது. ஏன்னா இந்த புத்தி எது சரி, அவருடைய பழகும்போது, மற்றவர்களுடைய புதிதாக அந்த மனிதனுடன் பழகும்போது எது சரி எது தவறு, அவருடன் உள்ள நல்ல குணங்கள் என்ன, தீய குணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவர் நல்லவராக இருப்பாரா, எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நம்ம ஒரு ஒப்பீனியன் நம்ம வந்துடுவோம் கொஞ்சம் நேரத்தில், கொஞ்சம் அவரோட பேசும்போது. அப்படி இருக்கின்ற அதை பற்றி நல்ல கெட்ட ஒப்பீனியன் நமக்கு வரும்போது இப்பொழுது நமக்கு சற்று சிந்திக்க வேண்டும். எது வரைக்கும் அந்த ஞானம், அதாவது அவருடன் பழகும் பொழுது, அவருடன் பேசும் பொழுது, அவருடைய பாவனை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெளிவாகிறது. இவர் எப்பேற்பட்டவர் அப்படின்றது. இந்த எப்பேற்பட்டவர் என்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, அவருடைய குணநலங்கள், அவர் பேசும் விதம், அவருடைய பாவனை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அவர் ஒரு குறிப்பிட்ட பழக்க வழக்கங்கள், குறிப்பிட்ட சம்ஸ்காரத்தோடு இருக்கிறனால அப்படி இருக்கார். அதே சம்ஸ்காரத்தில் அதே ஒரு நல்ல கெட்ட குணங்களோடு இருப்பாரா அப்படின்னா
அது நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் நாளில் அவர் பண்பட்டு செம்மை அடைந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது நல்ல இருந்தவர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் அனாத்மா சம்பந்தமான ஞானம். இந்த ஞானம் எப்பேற்பட்ட ஞானம்னா மாறக்கூடிய ஞானம். அவர் ஒருவேளை கெட்டவராக இருந்தார், இப்போ நல்ல குணங்களெல்லாம் படைத்து நல்ல மனிதர் ஆகிவிட்டார்னா முன்னாடி நமக்கு கிடைத்த ஞானம் அவர் ரொம்ப கெட்டவர் அப்படின்னு கிடைத்த ஞானம் இப்பொழுது அது பொய்யாகிவிடும். அதே போல் பெர்ஸ்வர் ஒரு நல்லவராக இருந்தவர் நம்ம சொல்லுவோம், நான் உன்னை இப்படின்னு நினச்சிருந்தேன், நீ இப்படி இருக்கிய அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சி ரொம்ப அவரோட பழகணும். ஆனால் இப்போ இப்படி ஆகிட்டாரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நீ எப்படி இருந்தால் இப்போ இப்படி ஆகிக்கிட்டப்போ நம்ம ஒன்றுமே சொல்லலாம். இப்போ நம்மளே சொல்லுவோம், நம்ம எப்படி இருந்தோம் இப்போ இப்படிட்டோம், கீதையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம், உபனிஷதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம், இப்படிலாம் படிக்க வர்றாங்களே அப்படின்னு நமக்கு வரும். இந்த உலகத்தில் எந்த ஒரு அறிவும் விஷயத்தை வைத்து, அதாவது அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அவனுடன் பழகி நம்முடைய புத்தியை வச்சு அல்லது ஒரு பொருளை வைத்து தான் நம்ம அவனோட ஜட்ஜ் பண்ணணும். ஆனால் இந்த உலகியல் ஞானம் எல்லாம் மாறக்கூடியது. இப்போ கொஞ்சம் இதாக இருக்கும், அதுக்கப்புறம் அது மாறும். அந்த விஷயம் அவருடைய உள்ள குணங்கள் மாறிடுச்சுன்னா அந்த ஞானமும் மாறிவிடும், அந்த அறிவு மாறிடும். இப்படி ஒரு சாதகன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஒரு விஷயம் மாறுதுன்னா நம்ம அந்த பழைய அவனை பற்றி ஜட்ஜ் பண்ணது மாறிடும். அப்போது இந்த ஞானம் மாறக்கூடியது அப்படிங்கிற மாதிரி. எது? அனாத்மா சம்பந்தப்பட்டது ஞானம். ஈவன் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சாதகன் அவன் கடுமையாக சாதனை செய்கிறான், அவன் அந்த சாதனையின் மூலமாக அவனுக்கு ஞானம் வருகிறது. ஆனால் பழக்க தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த பழக்க தோஷத்தினால அவன் அந்த பயிற்சியிலேயே இருப்பானே தவிர அதிலிருந்து முன்னேற போக மாட்டான். அது எப்படின்னா, ஒரு சின்ன கதை ஒன்று ஞாபகம் வருது. ஒரு ஊரில் லைப்ரரி, அந்த லைப்ரரியில் மிக வினோதமான முக்கியமான பல புத்தகங்கள் இருக்கிறது. அங்கே திடீர்னு அந்த லைப்ரரி தீப்பிடித்து எரிஞ்சிருக்கு. அதனால் அங்கே இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் தூக்கி வெளியே எறிகிறாங்க. அங்கே தீ அணைக்கிறதுக்காக அணைக்கும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு புத்தகம் ஒன்று கிடைக்கிது. அவர் காலடியில் விழுகுது அவங்க தூக்கி போடும்போது. அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தா அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு குறிப்பிட்ட கடற்கரையிலே ஒரு குறிப்பிட்ட கல், பரிசமணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கல் இருக்குது. அந்த கல் உனக்கு கிடைச்சா நீ நினச்சதெல்லாம் நடக்கும், நீ பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகத்தை அந்த குறிப்பு இருக்குது. உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த புத்தகத்திலே அந்த மேப் இருக்குது. பின்னாடி மேப்பு என்ன இருக்குன்னா, அந்த கடற்கரை எங்கே இருக்குது, எப்படி போகிறது அப்படிங்கிற டீட்டெயில் இருக்குது. அப்போ இந்த மனிதனுக்கு கிடைத்தோன்னு ரொம்ப சந்தோஷம், யார்கிட்டையும் சொல்லலை. என்ன பண்ணால், தன்னுடைய சொத்து கொஞ்சம் இருக்க வீடு வாசல்லாம் விற்று அதை பணத்தை எடுத்துட்டு அந்த பயணம் மேற்கொண்டான். அந்த பயணத்துக்கு போய் என்ன பண்ணால், அங்கே போனால் அந்த மேப் அந்த வரைபடத்தில் சொன்ன அந்த மேப்பில் சொன்ன அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அங்கே கடற்கரையில் பார்த்தா நிறைய கல் இருக்குது. ஸோ எந்த கல்லுன்னு தெரியல. ஆனால் அந்த குறிப்பில் என்ன இருக்குன்னா, எந்த கல் தொட்ட உடனே கொஞ்சம் சூடாக இருக்கோ அந்த கல் தான் உண்மையான பரிசமணி கல் அப்படின்னு சொல்லுது. இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே லட்சக்கணக்கான கல், சின்ன 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 கல் இருக்குது. அது ஒன்று ஒன்றா பார்க்குறான். ஒன்று ஒன்றா பார்த்து தொட்டு ஜில்லுன்னு இருக்குது, சரி தூக்கி போடு, ஒன்று ஜில்லு, இப்படியே தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் நேரம் செய்யும்போது என்னாச்சு, பழக்க தோஷம் ஆகிடுச்சு அவனுக்கு. உண்மையிலேயே அந்த புத்தகத்தில் சொன்ன அந்த குறிப்பிட்ட கல் ஒன்று கிடைச்சது, தொட்டான், சூடாக இருந்தது, பழக்க தோஷத்தில் அப்படியே தூக்கி இருந்துட்டான். என்ன பழக்க தோஷங்கிறது இதுதான். அதனால் ஞானம் வந்த ஒருவனுக்கும் பழக்க தோஷத்தின் காரணமாக அவனுடைய அதாவது தன்னுடைய ரெகுலர் ரொட்டீனை மாற்றிக்க மாட்டான். அந்த மாதிரி ஆகிடும். ஏன் நம்ம சாதுக்கள், நம்ம பிரம்மச்சாரிகளே சில பேர் இருக்காங்க. எப்படின்னா, ஆரம்ப காலத்தில் குருநாதர் சொல்லியிருக்கிற மாதிரி காலையிலையும் சாயங்காலமும் நம்ம ஜபம் பண்ணணும், குறிப்பிட்ட எண்ணிக்கை கொண்டு ஜபம் பண்ணணும் அப்படின்னு குருநாதர் சொல்வார். காரணம் என்னென்னா, மனது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த எண்ணங்கள் வெளியே அலைபாயாமல் இருப்பதற்காக தான் இந்த ஆரம்பத்தில் சொல்கிறோம். ஆனால் கடைசி வரைக்கும் இதே மாதிரி சில சாதகர்கள், சில பக்தர்கள் கூட நான் சொல்லியிருக்கேன், பார்த்துருக்கேன் நான்.
அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க உட்காந்து ஜபம் பண்ணுறது ஓகே, பண்ண வேண்டியது தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் வந்து we have to change our attitude. நமக்கு வந்து அந்த அதனால் ஜபம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அந்த ஜபத்தை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன, அது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு முக்கியமான மனிதர் வர்றார் அல்லது ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அந்த வேலையை விட்டுறக்கூடாது, அந்த மனிதரை வந்து இது பண்ணிடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நம்மளே கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கணும். அது வந்து நம்ம அந்த குறிப்பிட்ட அந்த ரொட்டீன்லேருந்து நான் வெளியே வரமாட்டேன், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் வரமாட்டேன் அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம சாதனையின் மூலமாக பெறக்கூடிய ஞானம் மாறாதது, ஆனால் நாம் செய்யக்கூடிய சாதனைகள் அந்த எல்லாமே மாறக்கூடியது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். மேலும் நமக்கு தெரியும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் மாற்றத்துக்கு உரியது. ஏன்னா நாசதோ இது வந்து என்ன சொல்கிறது, மாறக்கூடியது. தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் எவ்வனம் ஜெரா ததா தேகாந்தர பிராப்தி தீரசித்தம் சொல்கிறாரு. அதே போல் மாத்ரா ஸ்வஸ்தாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா இங்கேயே வந்திருக்க நமக்கு தெரிஞ்சுது. நம்ம இந்த உலகத்தில் 5 இந்திரியங்களோடு இருக்கோம். அந்த இந்திரியங்கள் அப்படிங்கிற மாத்திரையோட நம்ம ஒன்று ஆகும்போது சுகமும் வரும், துக்கமும் வரும். அது மாறக்கூடியது. அதனால் தாம் திதிக்ஷஸ்வ பாரதன்னு 2வது அத்தியாயத்தில் சொன்னார். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாற்றத்துக்குரியதுங்கிறதை அங்கே சொல்லிட்டாரு. ஸோ மனிதனுடைய வயதும் மாறுது, தோற்றமும் மாறுது, எல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டது. அதனால்தான் நம்முடைய இந்த உலக அறிவு எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம எந்த வகையான ஞானம் வந்தாலும் சரி, அறிவு வந்தாலும் சரி, அவைகளெல்லாம் மாறக்கூடியது, மாற்றத்துக்கு உட்பட்டது. ஆனால் நாம் அடையும் இந்த உலக அறிவு மாற்றத்துக்கு உட்பட்டது. இந்த அறிவு மாறியவுடன் முன்னால், அதாவது இந்த எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயம், இந்த உலக ஞானம் நமக்கு உலக அறிவு வருது அப்படின்னா, புதுசாக லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி இதுதான், இந்த இதெல்லாம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், பழசெல்லாம் பொய்யாயிடும், புதுசு உண்மையாயிடும், பழசு பொய்யாயிடும். அப்போது ஒருவன் வந்து தவறானவன் என்ற அறிவு நமக்கு இருக்குது. எதுவரை இருக்கும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் பழகினா அவன் மிக தவறானவன்ங்கிறது நமக்கு தெரியுது. எதுவரை அந்த அறிவு இருக்குன்னா, அவனுடைய தவறான குணங்களை மாற்றி அவன் நல்லவனாக ஆகியிருக்கும்போது என்ன ஆகும், அவன் இப்பொழுது நல்லவன் ஆகிவிட்டான். அப்போ முன்னாடி இருந்த அந்த அறிவு பொய்யாகிவிடும், இப்பொழுது இருக்கிற அறிவு நமக்கு மெய்யாகிவிடும். ஸோ தவறாகி பிறகு அவரை பற்றிய புது அறிவு நமக்கு வந்தவுடனே பழசு பொய்யாயிடும். அதனால்தான் பகவான் சொல்கிறார், அறிவு அப்படிங்கிறது பரம்பொருளை பற்றிய அறிவு. இங்கே நான் சொல்ல போகிறேன். அந்த அறிவு வந்து விட்டால் வேறு எந்த அறிவாலும் அதை மாற்ற முடியாது. அதாவது இது பழசு, இது புதுசு அப்படிங்கிறது மாற்ற முடியாது. அந்த அறிவை, அதாவது பரம்பொருளுடைய ஞானம், ஆத்ம ஞானம் வந்து விட்டால் இந்த உலக அறிவு எதையுமே அதால் மாற்ற முடியாது. காரணம், பரம்பொருளுடைய அறிவு மாறாதது, அவ்யயம்னு கடை சொல்ல போகிறாரு. இந்த உலகத்தில் உள்ள அறிவு எல்லாம் மாற்றத்துக்கு உரியது, அதைத்தான் மாறிக்கொண்டே இருக்கும். ஆரம்ப காலத்தில் நம்முடைய குருநாதர் சொல்வார், காலையிலையும் மாலையிலையும் ஜபம் பண்ணணும்னு. ஆனால் அந்த அதே அப்படியே பழகிட்டு இருந்தார். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்து முன்னேறி செல்ல வேண்டும். பகவான் ராமகிருஷ்ணன் சொல்வார் இல்லையா, முன்னேறி செல் அப்படின்னு சொல்லி. வெறும் விறகு வெட்டிக்கிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் முன்னேறி செல் அப்படின்னு சொல்லுவான். முன்னேறி சொல்லும்போது அப்புறம் நேராக போகும்போது வெள்ளி சுரங்கம் சந்தனக்கட்டையெல்லாம் கிடைக்குது, அப்புறம் திருப்பி முன்னேறி சொல்லுவோம். இப்படியே முன்னேறி சொல்ல வேண்டும். நம்ம ஒரே இடத்துல ஸ்டாக்னேட்டாக நின்றக்கூடாது. ஈவன் ஆன்மீக சாதனை கூட சில இடத்துல நமக்கு சில கம்ஃபர்ட்ஸ்லாம் வந்துருச்சுன்னா நம்ம அதுலேருந்து மூவ் பண்ண மாட்டோம். ஏன் இது நல்லா தானே இருக்குது, இங்கேயே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். தட் இஸ் a வெரி பிக் ஹடல்ஸ். அது ஒரு பெரிய ஒரு தடையாக நமக்கு இருக்கும். அதனால் காலப்போக்கில் நம்ம அதை மாற்றிக்கணும். ஆனால் ஒன்ஸ் ஆத்ம வித்யா, ஆத்ம ஞானம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதையுமே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அது மாறாதது. பிரம்ம வித்யா மாறாது. ஆகவே தான் இந்த அறிவு மாற்றத்திற்கு உட்படாதது. இந்த அறிவு ஒருமுறை வந்துவிட்டால் பிறகு அந்த அறிவை கொண்டு இந்த உலகத்தில் உள்ள எந்த அறிவையாலும் மாற்ற முடியாது. அதனால்தான் பகவான் இந்த விஷயத்தை சொல்கிறாரு, ராஜ வித்யா, உத்தமமான அறிவு அப்படின்னு சொல்கிறார். பிறகு மேலும் ஒரு கருத்து சொல்கிறாரு. இந்த ராஜ வித்யான்னு ஏன் சொல்கிறோம்னா, இந்த ஞானம் மற்ற ஞானத்திற்கு
விட உயர்ந்தது, மாற்றத்துக்கு உட்படாதது, எல்லா ஞானமும் மித்யா ஞானம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பரா அபரா அப்படின்னு சொல்லி. இந்த பரஞானம்தான் சத்தியமானது. திரிகால அபாதிதம் சத்தியம்னு சங்கரர் சொல்வார். இந்த பராஞானம் 3 காலத்திலும், ஜாகிரத சொப்ன சுசுப்தி, இந்த 3 காலத்திற்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அபராவித்யா அப்படின்னா, அபராஞானம் அப்படின்னா அது இந்த உலக ஞானம், காரியத்துக்கு வந்த ஞானம், அது மாறக்கூடியது, அது மித்யா, வெறும் தோற்றமாக இருக்கும். ப்ரெசண்ட்டு இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் அது மாறிவிடும். அதனால் இது மித்யா ஞானம். சங்கரர் சொல்கிறார் எல்லா அறிவும் பொய். எது சொல்கிறாரு? இது ஆரம்பத்தில் எல்லா அறிவு ஞானம் என்று நினைக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம பிரம்மச்சாரியம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வரும்போது பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அது உண்மையாக தெரியுது நமக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது என்னன்னு சொல்ல, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது அவுடேட்டடு, இது இது இல்லை, இது நமக்கு பொய்யாக்கிவிடும். எல்லாம் பொய்யாகுது. இந்த பரம்பொருளில் ஞானம் அடைந்த பிறகு மற்ற அனைத்து ஞானமும் பொய்யாகி விடுகிறது. பரம்பொருளுடைய ஒரு ஞானம் மட்டும்தான், பரம்பொருளுடைய ஞானம் மட்டும்தான் உண்மை. அந்த ஞானம் வந்துவிட்டால் இந்த உலகத்தில் உள்ள, அது மட்டும் இல்லை, எல்லா ஞானமும், அந்த பரஞானத்தை தவிர எல்லா ஞானமும் அபராஞானமும் பொய்யானது. நம்ம கனவு காண்கிற மாதிரி. ஏன்னா எப்படின்னா, இப்போ நம்ம கனவு காண்கிறோம். கனவுலேயும் நமக்கு சில விஷயங்கள் பொய், உண்மைன்னு நமக்கு அங்கேயும் தெரியும். ஆனால் இந்த கனவுல நம்ம பார்க்குற அந்த பொய் உண்மை எப்படி அப்படின்னா, நம்ம வேதாந்தத்தில் சொல்கிற மாதிரி கயிறு பாம்பு அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம்னா, கனவுலையும் பார்த்தோன்னா கயிறு பாம்பு மாதிரி தெரியுது. ஆனால் உண்மை கயிறு, அது ஹார்ம்லெஸ் அப்படின்னு நமக்கு அது தெரியும். அது கனவு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன, அந்த கனவே பொய் அப்படிங்கும்போது கனவுல உண்மையும் பொய்யாயிடும், கனவுல பொய்யும் பொய்யாயிடும். அதனால் அது கணக்கே கிடையாது. அந்த கயிறு பாம்புன்னா அதில் கயிறு இப்போ பாம்பு அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரியும். கனவு கலைந்து விட்டால் எல்லாமே பொய்யாயிடும். அதுபோல் இந்த பிரம்ம ஞானம் ஒரு முறை வந்துவிட்டால் மற்ற எல்லா ஞானமும் பொய் ஆகிவிடும். அதனால சொன்ன திரிகால அபாதிதம் சத்தியம் அப்படின்னு சொல்லி பகவான் சொன்னார். மற்றதை எல்லாம் மித்யா ஞானம் வெறும் தோற்றத்தில் தான் இருக்கும். ஆனால் அது அதனால தான் சங்கரர் சொல்கிறாரு, அபராவித்யா, அதாவது பிரம்ம ஞானத்தை தவிர மற்ற எல்லா வித்தியையும் அவித்யான்னு சொல்கிறார். அதாவது அபராவித்யா எல்லாமே அவித்யா தான். பிரம்ம ஞானத்தை தவிர எல்லா ஞானமும் அவித்யா. எந்த ஒரு ஞானம் எதனால் நிராகரிக்கப்படாமல் இருக்கிறதோ அந்த ஞானம் பிரம்ம ஞானம். எந்த ஞானத்தாலும் அதை நிராகரிக்கப்பட முடியாது. பராஞானம் ராஜவித்யா. இந்த ராஜவித்யா என்று சொல்வதற்கு அடுத்த ஒரு காரணம் பகவான் சொல்றார், எந்த ஞானமும் மனதில் உள்ள குறைகளையோ தோஷங்களையோ நீக்காது, மனதை விரைவுபடுத்தாது. ஆனால் இந்த பிரம்ம ஞானம் மனதில் உள்ள குறைகளையும் நம்மிடம் உள்ள பொறாமை என்ற பல வகையான தோஷங்களையும் அது நிவர்த்தி செய்துவிடும். மனதை நிறைவுபடுத்தி அமைதியாக வைத்திருக்கும். எந்த ஒரே ஒரு ஞானம் நம்மை நிறைவுபடுத்துகிறதோ, மோட்சத்துக்கு கொண்டு சொல்கிறதோ, அதுதான் இந்த ராஜவித்யா அப்படின்னு சொல்கிறார். நம்ம பார்த்துருக்கோம் 3வது அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகம், எஸ்து ஆத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ய மானவா. இந்த ஞானம் அடைந்துவிட்டால் அவன் முழுவதுமாக நிறைநிலை அடைந்தவனாக இருப்பான். ஆத்ம திருப்தஸ்ய, அவனுக்குள்ளேயே அவன் ஆனந்தமாக இருப்பான். வெளி விஷயங்கள் அவனுக்கு எந்த ஆனந்தத்தையும் தராது. வெளி விஷயங்கள் கிடைக்கின்ற ஆனந்தத்தை விட பல மடங்கு ஆனந்தம் அவன் உள்ளுக்குள்ளே அனுபவித்து கொண்டு இருப்பான். அது ஆத்ம ரதிரேவஸ்யா, விளையாடி கொண்டிட்டு இருக்கான். தன்னுடைய ஆத்மாவோடைய தன்னை விளையாடி கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த பரம்பொருள் ஞானம் வந்த பிறகு அந்த நிறைநிலையை அடைவான். இதுதான் இதோடைய அந்த ஞானத்தினுடைய பலன். நிறைநிலை அடைவான். வேறு எந்த ஞானமும் அவனை நிறைநிலை அடையாது. இன்செக்யூரியாகவே ஃபீல் பண்ணுவான் அவன், எந்த ஞானம் வைத்திருந்தாலும் சரி. முக்கியமாக இந்த பொறாமை
ஆசையின்மை போன்ற குணங்கள் போகவே போகாது மற்ற ஞானத்தினால. பொதுவாக பொறாமை எப்போது வரும் என்றால், நமக்கு பாண்டித்யம் வர வர நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பொறாமை வந்துடும். நான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி அகங்காரம் வந்துடும். குறிப்பாக சொல்ல போனோம்னா, இப்போ ஒரு பிச்சைக்காரனை பண்ணோம்னா அவனுக்கு வந்து பொறாமை கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் பணக்காரன்ட்ட பொறாமை ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு நினச்சிக்கிருப்பான். அதே மாதிரி முட்டாளுக்கு பொறாமை குறைவாக இருக்குது. ஆனால் அவனுக்கு புத்தி வளரலை இன்னும். பண்டிதர்களுக்கு பொறாமை மிக அதிகமாக இருக்கும். காரணம், இந்த உலகத்தில் உள்ள ஞானம் எதை பெற்றாலும் அதனுடைய சைடு எஃபெக்ட். அவன் வந்து பண்டிதன் என்ன, இந்த உலகத்தில் உள்ள புத்தகங்கள்லாம் படிச்சிருப்பான், பல பல விஷயங்கள் தெரியும், தர்க்கம் பண்ணுவான். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இது இந்த 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 நான் தர்க்கம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஞானம்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற தர்க்கம் பண்ணி எல்லாத்தையும் காட்டுறான். அதோட சைடு எஃபெக்ட் தான் இந்த பொறாமை என்ற குணம், அமைதியின்மை என்ற குணம், இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட ஞானம் வந்தாலும் உனக்கு மன அமைதியோ நிறைநிலையோ பொறாமையில் இன்மையோ கிடையாது. அதாவது பொறாமை இல்லாமல் போகாது, இருக்கும். அதனால தான் பிரம்ம ஞானம் மட்டும்தான் நம்முடைய மனதை நிறைநிலைப்படுத்தும்னா எல்லா தீய குணங்கள், எல்லா தேவையற்ற குணங்கள் நீங்கிவிடும். இந்த ஞானம் உத்தமமான பலனை கொடுப்பதால் இதற்கு ராஜவித்யா என்கிறோம். இதுதான் இந்த பிரம்ம ஞானத்தின் முதல் பெருமை, ராஜவித்யா. இனி ரெண்டாவது பெருமை, ரெண்டாவது அடைமொழி சொல்ல ராஜகுஹ்யம். ராஜகுஹ்யம்கள் ரகசியம் என்று நம்ம போன ஸ்லோகத்திலே பார்த்தோம். உன்னதமானது, ராஜாவானது, மேலானது அப்படின்னு பார்த்தோம். குஹ்யம் என்றால் அதை ஒரு புதிர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புதிர் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக அதை திங்க் பண்ணணும். இந்த புதிர் எப்படி அந்த புதிருக்கு இது பண்ணுறது, ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால தான் ராஜகுஹ்யம், ரகசியம் என்பது ஒரு ஒரு அர்த்தம், ஒரு பெரிய புதிர். அது ஏன் பெரிய புதிர்? அவ்வளவு எளிதில் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஏன் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது? நம்மட்டில் இருக்கின்ற அந்த கல்மிஷங்கள், அந்த அது தூய்மைப்படுத்தினா தான் புரியும். அதுக்காக தான் நமக்கு கர்மயோகம் சரி, சித்தசுத்தி வரணும் அப்படின்னு சொல்கிறோம். சித்தசுத்தி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஷட்டில் திங்ஸ், நமக்கு நுண்ணிய விஷயங்கள்லாம் தெளிவுபடும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். அதாவது சித்தசுத்தி ரொம்ப முக்கியம் தான். அதே மாதிரி அகங்காரம், அந்த 6 வகையான குணங்கள் நமக்கு இங்கேருந்து போகணும். அதனால தான் இது நமக்கு இந்த ஷட்டில் திங்ஸ், பிரம்ம ஞானம் ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் அது வந்து புரிஞ்சிக்க முடியாமல் நம்ம வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் பகவான் ராமகிருஷ்ணன் அருமையாக ஒரு உதாரணத்தை சொல்வார். ஊசியுடைய காதில் நம்ம நூலை செலுத்தும் பொழுது அதில் இந்த நூலினுடைய ஒரு இழை விலகி இருந்தாலும் அந்த ஊசியின் காதுக்குள்ளே செல்லாது அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அது மாதிரி தான் நம்மளுடைய குணங்கள், பொறாமை, மற்ற தீய குணங்கள் எல்லாம் வந்து இருப்பதனால அந்த பிரம்ம ஞானம் நம்மளால் புரிந்து கொள்ள முடிவதில்லை சொல்லுகிறார். அதுக்கப்புறம் இது எப்பேற்பட்டது அப்படின்னா, பவித்ரம் இதம் உத்தமம். இதம் என்றால் இந்த ஞானம். எப்பேற்பட்ட ஞானம் என்பது உத்தமம், பவித்ரம். அந்த வார்த்தையை நம்ம திருப்பி போட்டுக்கணும். உத்தமம், பவித்ரம், இதம் உத்தமம்னு போட்டிருக்கு. நம்ம வந்து படிக்கும்போது நம்ம புரிந்து கொள்வதற்காக உத்தமம், பவித்ரம், மேலானது மற்றும் தூய்மைப்படுத்தும் சாதனம். எதென்ன தூய்மைப்படுத்தும் சாதனம், தூய்மைப்படுத்தும் கருவி அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள பொருள்களை தூய்மைப்படுத்த எத்தனையோ பொருள்கள் இருக்கிறது. உதாரணமாக நாம் குளிக்கிறதுக்கு நம்ம சோப்பு யூஸ் பண்ணுறோம். அது நம்மளுக்கு உடலை தூய்மைப்படுத்துகிறது. அதே மாதிரி ஒரு இடத்தை தூய்மைப்படுத்துவதற்காக சோப் ஆயில் என்னென்னமோ வருது, ஃபினாயில் என்னென்னமோ வருது, இருக்கு இல்லையா? அது வந்து அந்தந்த இதை தூய்மைப்படுத்தும். ஸோ உடலை தூய்மைப்படுத்த, இடத்தை தூய்மைப்படுத்த, நம்முடைய மனதை தூய்மைப்படுத்த நல்ல விஷயங்கள்லாம் கேட்குறது, இறை நாமத்தை ஜபம் செய்வது, அதன் மூலமாக மன தூய்மை அடையும் என்று பகவான் சொல்கிறார். ஸோ எத்தனையோ தூய்மைப்படுத்தும் கருவி இருந்தாலும் இந்த பிரம்ம ஞானம் தூய்மைப்படுத்தும் கருவிகளிலே உத்தமமானது, உயர்ந்தது. நம்முடைய உடலையும் மனதையும் அது தூய்மைப்படுத்தும். அப்போ சில பேர் வந்து உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்துவர்கள் தவம் செய்கிறார்கள். அதனால் எந்த தவம் செய்தாலும் அந்த தபசி என்ற நான் உள்ளே இருக்கும். அதாவது ஒரு ராஜா என்ன பண்ணாராம், அவருக்கு ஏதோ ஞானம் வந்துருச்சு. அவர் என்ன பண்ணார், ஒரு ரிஷிகிட்ட, ஒரு முனிவர்கிட்ட போய் சொன்னார், நான் இந்த மாதிரி எல்லாரும் துறந்து
நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன், உங்க கூட சிஷ்யனாக வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, சரி ரைட், நீ ராஜ்யத்தை துறந்து வா, உன்னிடம் இருக்கின்ற பொன் பொருள் எல்லாம் துறந்து வா அப்படின்னா. கொஞ்ச நாள் ஒரு கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தார். முனிவரே நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய ராஜ்யத்தை நான் துறந்து விட்டேன், என்னுடைய பொன் பொருள் எல்லாத்தையும் துறந்து விட்டேன் அப்படின்னா. அப்புறம் அப்படியா சரி, அப்போ இன்னும் உன்னுடைய வீடு மனைவி மக்கள் எல்லாம் துறந்து வா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவை போகிறார். நான் அதை துறந்து விட்டேன், நான் இதை துறந்து விட்டேன், நான் அப்படி செஞ்சுட்டேன் இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்கிறார். கடைசியாக நிற்கிறாரு, முனிவரே நான் எல்லாம் திறந்து விட்டேன் அப்படின்னாரு. இல்லையே, இன்னும் ஏதோ இருக்கே உன்ட்ட அப்படின்னு சொல்கிறாரு. இல்லையே, அப்படி என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் எல்லாம் என்னிடம் இருக்கும் எதுவுமெல்லாம் இல்லை, நீ நன்கு யோசித்து ஏதோ ஒன்றை இருக்குது, அதை நீ திறந்து வா அப்படின்றார். இந்த ராஜா ரொம்ப யோசிக்கிறது, என்ன நம்மகிட்ட இருக்குது, நான் தான் எல்லாமே விட்டுட்டேனே, நான் அதை கொடுத்துட்டேன் இதை கொடுத்தேன் எல்லாம் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னதான் அவர் சொல்கிறார், சரி இந்த உடலை துறக்க சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் போட்டு தீயை வளர்க்குறாரு. அந்த தீயில் விழுந்து நான் என்னுடைய உடலையும் திறந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை எடுக்கிறாரு. இந்த முடிவு எடுக்கும் பொழுது அந்த முனிவர் அங்கே வர்றாரு. அட முட்டாள், நான் அதை சொல்லலை, நீ எல்லாம் நான் அதை திறந்துட்டேன் இதை திறந்துட்டேங்கிற இந்த நானை நீ திறக்கலையே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தபசி இப்படி தவம் செய்தால் தபசிங்கிறது இருப்பான், அதை நீ இது பண்ணணும். பொதுவாக நம்ம பார்க்குறோம், தவம் செய்பவர்களுக்கு அகங்காரம் நிறைய வந்துரும்பாங்க. எப்படின்னா நம்ம புராணத்தில் பார்த்துக்கணும், ராவணன் கடுமையான தவம் செய்தார். எதுக்கு தவம் செய்தார்னா அவர் தன்னுடைய சக்தி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அவர் தவம் செய்வார். அதனால என்னாச்சு, நான் பெரிய ஆளுன்னு அகங்காரம் வந்துடுச்சு. அந்த அகங்காரத்தாலே கடைசி அவருக்கு அழிவு வந்தது. இப்படி பல அசுரர்கள் அந்த தவம் செய்யும் பொழுது அந்த தவத்தினால் அவர்களுக்கு அகங்காரம் வந்துவிடுது. அந்த அகங்காரம் ஏன்னா அந்த அகங்காரமும் தபஸும், அந்த தவம் செய்கின்றவன் தவம் செய்ய போகிறான், தவம் செய்யும் பொழுது அவனுக்கு அகங்காரம் நல்லா கூடிக்கிட்டு வருது. அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தவமும் அகங்காரமும் பகைவர்கள் அல்ல, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அதனால தான் தவம் வரும்பொழுது அவன் அகங்காரமும் வந்துடுது. அதனால தான் இந்த ஞானம் இது பிரம்ம ஞானம். இந்த பிரம்ம ஞானத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நான் ஞானி என்ற அபிமானமும் அவருக்கு போயிடும். அதனால தான் பகவான் ராமகிருஷ்ணர் எப்படி நம்ம சுவாமி சாரதானந்தர் சொல்லும்போது, பாலவத் சில நேரத்தில் குழந்தை மாதிரி இருப்பார், பிசாசவர் சில நேரத்தில் பிசாசு மாதிரி இருப்பார், சில நேரம் உண்மத்துவர் பைத்தியம் மாதிரி இருப்பார் என்று குருதேவரை பல இடத்தில் சொல்லியிருக்கார். அவர் பொதுவாக தட்சிணேஸ்வரத்தில் குருதேவர் சாதனை பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க, அவர் ஒரு பைத்தியம். ஏன்னா சுவாமி யோகானந்தர் குருதேவரோட சந்தித்து அவரோட பேசி கொஞ்சம் அந்த ஆன்மீக இதெல்லாம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, இவன் எங்கே அடிக்கடி போகிறான்னு அவங்க மாமா யோசித்து கேட்டப்போ நான் சொன்ன மாதிரி தட்சிணேஸ்வரத்துக்கு போய் அவர் இந்த தட்சிணேஸ்வரம் பூஜாரியை போய் பார்த்து சந்திச்சுட்டு வரேன் அப்படிங்கிற, அவன் பைத்தியமாச்ச, அவன்கிட்ட போய் நீ இது மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா அவங்களால தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் அதான் அந்த ஞானம் வந்துடுச்சு, தான் ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு அபிமானம் கூட கிடையாது. ஞானிங்கிற அபிமானம் அப்புறம் கொண்டோம், தான் ஒரு மனிதன் நான் ஒரு ஜீவன் அப்படிங்கிறது கூட கிடையாது அவருக்கு. ஏன், இந்த ஞானம் வந்தால் தான் அந்த அபிமானமும் இருக்காது. ஆகவே கீதை படிப்பதனால, வேதாந்தம் படிப்பதனால் சிலர் சொல்வார்கள், என்ன இந்த வயசுலேயே கீதை படிக்க ஆரம்பிச்சிட்டாரு, உபனிஷத் படிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, சின்ன வயசில் படிக்கத்தானே அதோடைய பொருள் புரியும். அது பொருள் புரிவதனால நமக்கு என்ன ஞானம், உயர்ந்த ஞானம் தானே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. இந்த கீதையெல்லாம் உபனிஷத்தெல்லாம் ஒரு 60 வயசுக்கு மேலே படிக்கணும் அப்படின்னா, 60 வயசுக்கு மேலே படித்தாலும் புரியாது, அது வேறு விஷயம். சும்மா பொழுதுபோக்காக இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த ஒரே ஒரு ஞானம்தான் நம்மை தூய்மைப்படுத்தும். எந்த அகங்காரமும் இல்லாமல் இந்த அபிமானம் நான் உடல் மனம் என்ற அபிமானம் போனால் தான் ஞானம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம முதவே பார்த்துக்கோ 2வது அத்தியாயத்தில். ஸோ இந்த நான் உடல் நான் மனம்ங்கிற அந்த அபிமானம் போகிறதுக்கு ஒரே ஒரு ஞானம், அந்த ஆத்ம ஞானம் தான், பிரம்ம ஞானம் தான். ஸோ இந்த அனாத்மாவுடைய பாவம், அதாவது அனாத்மாவுடைய ஞானம் நமக்கு, அனாத்மாவில் நம்ம இருக்கும்போது நமக்கு சுகதுக்கங்கள் வருது. அது எதற்காக வருதுன்னா பாவம்னால வருகுது.
நமக்கு நம்ம பாவம் செஞ்சுருக்கோம், அதனால் நம்ம இந்த சரீரம் எடுத்து இந்த உலகத்தில் இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது இந்த கர்மயோகம் பார்க்கும்போது சஞ்சித கர்மத்தில் வந்து நம்ம வந்து சில கர்மங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக இந்த சரீரம் எடுக்கிறோம், இந்த குறிப்பிட்ட இடத்துல பிறக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த பாவத்தை நீக்குவதற்காகத்தான் நம்ம வந்து சில செயல்களெல்லாம் இங்கே செய்கிறோம். ஸோ பாவத்தை நீக்குவதற்கு எப்படி நீக்குவது? பாவத்தை நீக்க வேண்டுமென்றால் புண்ணியம் செய்ய வேண்டும். ஏன்னா தர்ம காரியங்கள் செய்யணும், தர்ம காரியங்கள் செய்யும்போது புண்ணியங்கள் வரும் நமக்கு. ஸோ நம்மகிட்ட இல்லை பாவங்களை நாம் நீக்க வேண்டும் என்றால் புண்ணியம் செய்ய வேண்டும். சரி, தூய்மை, அதாவது பாவத்தை நீக்க புண்ணியம் செய்தால் நம்ம தூய்மைப்படுத்தலாம். அதாவது அந்த அனாத்மாவை பாவத்தை நீக்கிவிட்டால் நம்முடைய தூய்மையாகிவிடும். அதே போல புண்ணியம் செஞ்சவங்களுக்கு அந்த புண்ணியத்தை எப்படி நீக்குவது? பாவம் செஞ்சு நீக்கிறதா அப்படிங்கிற நமக்கு ஒரு கேள்வி வரும். ஏன்னா புண்ணியமும் பாவம் தான். வேதாந்தத்தின்படி பாவமும் புண்ணியமும் பாவம்தான். ரெண்டுமே வேதாந்தத்தினுடைய கண்களில் ரெண்டுமே வேண்டத்தகாதது தான். ஏன்னா பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லுவார் இல்லையா, தங்கச்சங்கிலி, இது இரும்பு சங்கிலி, ரெண்டுமே சங்கிலி தான். ரெண்டுமே சங்கிலியுடைய நோக்கம் என்ன? நம்ம பந்தப்படுத்தும். அதனால ரெண்டுமே சங்கிலி தான். இது பாவமானது இரும்பு சங்கிலி, புண்ணியங்கிறது தங்க சங்கிலி, அவ்வளோதான். வித்தியாசம் அளவுதான். ஆனால் ரெண்டுமே நம்மை பந்தப்படுத்தும். அதனால் இந்த தர்மம், இந்த பிரம்மஞானம் என்பது என்னவென்றால் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் அப்பாற்பட்டது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். எங்கே அந்த இந்த ஞானம் இந்த பிரம்ம ஞானம் இந்த தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் அப்பாற்பட்டது, தொடவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி இதை சொல்கிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த பாவம் நமக்கு துயரத்தை கொடுக்கும், சரீரத்தை கொடுக்கும், இந்த உலகத்தை கொடுக்குது பாவத்தினால. அந்த பாவத்தை நம்ம நீக்குவதற்கு புண்ணியம் செய்யணும். அதே மாதிரி இந்த புண்ணியம் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு சுகத்தை கொடுக்கும், உலகத்தை கொடுக்கும், உடலை கொடுக்கும். இப்போ இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு போனால் தான் பிரம்மஞானம் அடைந்தால்தான் இந்த ரெண்டுமே நமக்கு பந்தப்படுத்துபவை அப்படிங்கிறது நமக்கு புரியும். இந்த புண்ணியம், அதாவது இந்த புண்ணியம் புண்ணிய ரூபமான பாவம் அப்படின்னு சொல்லி வேதாந்தம் சொல்லுது. இந்த புண்ணியம் புண்ணிய ரூபமான புண்ணியம் புண்ணிய ரூபமான பாவம், பாவம் பாவ ரூபமான பாவம். இந்த ரெண்டையும் நம்முடைய உடலையும் மனதையும் சம்பந்தப்படுத்தி அதை இந்த உலகத்துக்கு பந்தப்படுத்தி விடும். அதனால் பகவத்கீதை பாவத்தை நீக்க புண்ணியத்தை பயன்படுத்தலாம், ஆனால் புண்ணியத்தை நீக்க புண்ணியத்தை பயன்படுத்த முடியாது. புண்ணியத்தை நீக்க புண்ணியம் செய்தால் புண்ணியம் அதிகரிக்கும், அது நமக்கு தெரியும். புண்ணியம் அதிகரிக்கும் என்ன. பாவத்தை நீக்க, அதாவது அதாவது புண்ணியத்தை நீக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, புண்ணியம் செய்தால் நமக்கு புண்ணியம் அதிகரிச்சிடும். அப்போ பாவம் செய்து நீக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். ஆனால் அப்படியும் பண்ண முடியாது. அது ஞானத்தால் மட்டும்தான் நீக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக ஒருவனுக்கு தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான்? ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்துக்கிறான். ஸ்லீப்பிங் டோஸ் நிறைய எடுத்துக்கிட்டான் அவன். ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னால அவன் இப்போ எந்திரிக்கணும். அதனால் ஆன்டி ஸ்லீப்பிங் டோஸ் போட முடியுமா அப்படின்னா அது முடியாது. அதனால் எஃபெக்ட் என்ன, சைடு எஃபெக்ட் இருக்கும். அவனுக்கு 2 வகையான துன்பங்கள் அப்போ வரும். இந்த ஸ்லீப்பிங் டோஸ் போட்டதுனாலையும் ஒரு துன்பம், ஒரு சைடு எஃபெக்ட்டு. அதுக்கு ஆன்டி ஸ்லீப்பிங் டோஸ் போட்டனாலும் அவனுக்கு தெரியும். ஆகவே இந்த பாவ புண்ணியத்திற்கு அப்பாற்பட்டது ஒன்று தான் இந்த புண்ணியத்தை நீக்கக்கூடிய அந்த ஞானம். அதுதான் பிரம்ம ஞானம். இதுதான் நாம் செய்த பாவ புண்ணியத்தை நீக்கும். இப்படி பாவ புண்ணியத்தை நீக்குவதால் பகவான் இந்த ஞானத்தை உத்தமம் பவித்திரம், இந்த உத்தமம் பவித்திரம்னு சொல்கிறதுக்கு இவ்வளவு நேரம் பகவான் சொல்கிறார். ஏன்னா எப்பேற்பட்ட பாவ புண்ணியங்களும் இது நீக்கிவிடும் அப்படிங்கிறத, இதுக்கு மேலே எந்த இதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரு. நம்ம அதாவது இந்த புண்ணியம் மற்ற எல்லா தூய்மைப்படுத்தும் கருவிகளை விட இந்த பிரம்ம ஞானம் அதுக்கு தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தகுதி இருக்கிறது. இந்த ஞானம்தான்
இது ஞானத்தினால்தான் சாத்தியம், பிரம்ம ஞானத்தினால்தான் சாத்தியம். அதனால்தான் இனிய அதாவது சரீரத்தை தூய்மைப்படுத்த அதாவது இந்த இந்த ஞானத்துக்காக நாம் வந்து சாதாரணமாக சரீரத்தை தூய்மைப்படுத்துவதற்கு நமக்கு சோப்பு இருக்குது, அது இருக்குது. ஆனால் இந்த உடலையும் மனதைக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற இந்த பிரம்ம ஞானத்தினால்தான் எல்லாமே நமக்கு தூய்மை ஆகிறது அப்படின்னு சொல்லி, அதனால தான் இது உத்தமம் பவித்திரம், இந்த ஞானம் தூய்மையானது, தூய்மைப்படுத்தும் வஸ்துக்களில் விட எல்லா வஸ்துக்களோட உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்புறம் மூணாவது சொல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா பிரத்யக்ஷா, இது நாலாவது வந்துட்டான். நாலாவது பிரத்யக்ஷாவகமம். பிரத்யக்ஷாவகமம் அப்படின்னா இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பிரத்யக்ஷம் ப்ளஸ் அவகமம் அப்படின்னு பிரிக்கணும். பகவான் சொல்கிறார், இந்த ஆத்ம ஞானத்தின் பலன் எங்கேயே அனுபவிக்க முடியும். இப்போ நம்ம வந்து கர்மகாண்டத்தில் பல வகையான யாக யஜ்யங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஞானம் செய்யும், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல ஞாபகங்கள்லாம். நம்ம கட்டோபனிஷத்தில் அந்த ராஜா என்ன செய்கிறாரு, தான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாகம் பண்ணுறாரு. அந்த சொர்க்கத்துக்கு போகணுங்கிற யாகம் பண்ணும் பொழுது அந்த யாகத்தினுடைய பலன் எப்போ கிடைக்கும்? அவன் இந்த சரீரத்தை விட்டு போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த பிரம்ம ஞானம் பிரத்யக்ஷாவகமம். இந்த ஞானம் வந்துருச்சுன்னா அடுத்த க்ஷணமே அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். நாம் உயிருடன் இருக்கும் போதே இந்த ஞானத்தின் பலனை அனுபவிக்க முடியும் என்கிறார். ஏன்னா கர்மகாண்டத்தில் சில யாகங்கள் அது பல சொல்லியிருக்கார். அதனுடைய பலன் எப்போ? இந்த சரீரத்தை விட்ட பிறகு தான், இறந்த பிறகு தான் அதை அனுபவிக்க முடியும். ஸோ கர்மகாண்டத்தில் எத்தனையோ பாவ புண்ணியத்தை பற்றி, பாவ புண்ணியம் நீக்குவதற்கான யாக யஜ்யங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லாமே நம்ம செய்தாலும் அது எப்போ அதனுடைய பலன் கிடைக்கும்? நாம் இந்த சரீரத்தை விட்டு சென்றதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ஆனால் இந்த ஆத்ம ஞானம் அடைந்து விட்டால் இப்பொழுதே கிடைக்கும். அதனால் பிரத்யக்ஷாவகமம் இங்கேயே கிடைக்கும். பிரத்யக்ஷம் இன்ஸ்டன்ட். பிரத்யக்ஷம் என்றால் இங்கேயே என்று பொருள். நேரடியாக, நேருக்கு நேர். அவகமம் நேருக்கு நேர், அவகமம்னா நேருக்கு நேர், அனுபவிக்கக்கூடியது. ஞானத்தை இங்கே நாம் அனுபவிக்கலாம், அதனுடைய பலனும் இங்கே நமக்கு கிடைக்கும். நம்ம இங்கே பிரத்யட்சமாக பார்க்கலாம், அதே நேரத்தில் அதை அனுபவிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி. ஒரு உதாரணம் எப்படின்னா, ஒருவன் பசியுடன் இருக்கிறான், அவன் வந்து நம்மகிட்ட உணவு கேட்குறான் அப்படின்னா நம்ம அவனுக்கு உணவு கொடுக்குறோம். அந்த உணவை பசித்தவன் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்? அவன்கிட்ட உனக்கு பசி போயிடுச்சா, அவன் எனக்கு பசி போயிடுச்சான்னு அவன் நம்மகிட்ட கேட்பானா? கேட்க மாட்டான். ஏன்? அந்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே அவனுக்கு பசி போயிடும். அவனுக்கு அதாவது அவனுக்கு பசியால் இருந்த அந்த துயரம், ரெஸ்ட்லெஸ்னஸ் அவனுக்கு போயிடும். அதுபோல் இந்த பிரம்ம ஞானம் வந்துடுச்சுன்னா அவன் அப்பொழுதே தன் யார் என்று தெரிந்து கொள்வான். அகம் பிரம்மாஸ்மி என்று தெரிஞ்சோன்னா நான் தெய்வீகமானவன் என்பதை தெரிஞ்சுக்குவான். இந்த பிரம்ம ஞானம் நேரில் உணரக்கூடியது காரணம் நானே அந்த பிரம்மம். அதனுடைய பலன் மன அமைதி, திருப்தி, ஆனந்தம். இதுதான் பிரத்யக்ஷம், அவகமம் என்று சொல்றார். ஏனென்றால் பிரம்மம் அதாவது இந்த பிரம்மத்துக்கு இந்த பிரம்ம ஞானம் வந்து இந்திரியத்துக்கு விஷயமாகாது, அது நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த உலக ஞானங்கள் எல்லாமே இந்திரியங்களுக்கு விஷயமாக இருக்கும். அது இந்திரியங்கள் விஷயமாக இருப்பதால் அது மாறக்கூடியது, அது மித்யா. எல்லா அனுபவத்தின் மூலமாகவும் இந்திரிய விஷயங்கள் அனுபவிக்கிற மூலமாக இது நமக்கு புரியும். பிறகு அனுபவித்த பிறகு என்ன ஆகும்னா அது மித்யாங்கிறது தெரியாது நமக்கு. இருந்தாலும் அதை மாறக்கூடிய ஒரு விஷயம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த பிரம்ம ஞானம் வந்துடுச்சுன்னா அந்த பிரம்ம ஞானம் அதாவது பிரம்மம் நான் அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சதுக்கப்புறம் அது நம்ம எப்படி வெளியே வாயால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படிங்கிற பகவான் ராமகிருஷ்ணனே சொல்லிட்டாரு. அப்படி ஒரு மன அமைதி, மன திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் பகவான். ஸோ பிரம்ம அனுபவத்திற்கு வஸ்து அல்ல. ஏனென்றால் இந்த உலக எக்ஸ்பீரியன்சர், நானே எக்ஸ்பீரியன்சராக இருக்கும் பொழுது நான் எப்படி அதை பற்றி புரிஞ்சிக்க முடியும்? அப்படின்னால சில நேரங்களில்
பிரம்ம ஞானம் இருந்தாலும் இந்த சம்ஸ்காரத்தினால பழக்க தோஷத்தினால பிரம்ம ஞானத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம். பிறகு சில சாதனைகள் மூலமாக மனதை அடக்கி விட்டால் இந்த ஞானம் நமக்கு அனுபவிக்கும் விஷயமாக மாறும். ஆகவே ஞானத்தின் பலன் அனுபவத்துக்கு உரியது, இங்கேயே அனுபவத்துக்கு உரியது. அதனால்தான் வேதாந்தத்தில் முக்கியமாக நாம் இந்த பிரம்ம ஞானத்தை பற்றி பேசுகிறோம். வேதாந்தத்தில் இந்த பிரம்ம ஞானம் பற்றினோம். இந்த ஜீவன் முக்தனை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது, அதாவது ஜீவன் முக்தன் தான் பிரம்ம ஞானி. ஏன்னா இந்த உயிருடன் இருக்கும் பொழுதே அவன் தான் ஆனந்தமாக நிறைநிலையோடு இருக்கிறான். பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. இது அது நம்ம ரமண மகர்ஷியும் எடுத்துக்காட்டு. அவர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அன்னை சாரதை எப்படி இருந்தாங்க, சுவாமிஜி எப்படின்னா எல்லாம் பிரம்மஞானம் அடைந்தவர்கள். இங்கேயே அவங்கள நம்ம பார்க்கும்போது இங்கேயே அவங்க இருக்காங்க. இந்த ஞானம் அதாவது இறந்த பின் பிறப்பு இல்லை என்பதற்கு முக்கியமாக அவர்கள் பேசப்படனா, ஒரு ஜீவன் முக்தன் அப்படின்னா அவன் இப்போவே அவனுக்கு பிறவி கிடையாது. அது பிறவி போனது இந்த சரீரத்தை விட்டதுக்கு அப்புறமும் கிடையாது. இப்போ சரீரம் விட்டதுக்கு அப்புறமும் அவனுக்கு எந்தவித பிறவி கிடையாது. இந்த இடத்துலேயே அவன் பிறவியை பற்றி யோசிக்கவே இல்லை. பியாண்ட் தட் ஆல் இதில் இருக்கான், சுகதுக்கத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கான். இறந்த பின் என்ன ஆகும் என்ற விவரமும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா இப்போ நம்ம பிரம்மஞானம் இந்த இதில் என்ன கிரமமுக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அந்த கிரமமுக்தி சொல்கிறவங்க தவிர இறந்த பிறகு சொர்க்கலோகத்துக்கு சென்று இந்த பிரம்மலோகத்துக்கு சென்று அடைந்து எப்படி போகும் அதை பற்றி யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சாஸ்திரத்தில் இருக்குது. ஆனால் நம்ம நேரக்கிட்டே அப்போ எனக்கு அது புரியணும் அப்படின்னா எனக்கு புரியாது. ஆனால் ஞானிகளை பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். அதனால் பிரம்மஞானம் இங்கேயே இயற்கையாக பிரம்மஞானம் நமக்கு இங்கேயே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வேதாந்தின் முக்கியம் என்னென்னா, நான் உயிருடன் இருக்கும்போதே நான் எப்படி இருக்கிறேன், இதை இறக்கும் வரை எந்த மனநிலையில் இருக்கிறேன் எப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா நம்ம துயரத்தோடு இருக்கமா, துக்கத்தோடு இருக்கமா, கஷ்டத்தோடு இருக்கமா அப்படிங்கிறது கிடையாது. வேதாந்தம் படித்து வேதாந்த ஞானம், கீதாவுடைய ஞானம் வந்துருச்சுன்னா நமக்கு அதுக்கப்புறம் நமக்கு எதை பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பலன் ஞானத்தில் நமக்கு கிடைக்கும், மனநிறைவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ஜீவன் முக்தி. அதுதான் பகவான் பிரத்யக்ஷாவகமம். அதனால் இப்படிப்பட்ட ஞானம் அடைய நமக்கு விருப்பம் வர வேண்டும், நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் பகவான் திருப்பி திருப்பி இதை சொல்கிறாரு. இந்த விருப்பம் வர வேண்டும் என்பதற்காக நாம் பகவான் இவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொல்கிறார். ஏன்னா பிரவக்ஷாமின்னு ஃபஸ்ட்டாக முதல் ஸ்லோகத்தில் சொன்னார். ஸோ பகவானே இதை சொல்லும்போது, அதனுடைய பெருமைகளை பற்றி சொல்லும்போது அது எவ்வளோ முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஞானம் இந்த இந்த ஞானம் எப்பேற்பட்டது? ஞானம் தர்மத்துக்கு உட்பட்டது. அதனால தான் அடுத்த சொல்கிறார் தர்மியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். இந்த ஞானம் தர்மத்துக்கு உட்பட்டது. நாம் அடைய போகும் இந்த பிரம்ம ஞானம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் அப்பாற்பட்டது என்றுங்களும் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இது தர்மத்துக்கு உட்பட்டதுங்கிறோமே, அது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரலாம். தர்மத்துக்கு அப்பாற்பட்டது என்றால் அது அதர்மத்துக்கு உட்பட்டதா என்ற கேள்வி நமக்கு வரக்கூடாது. இதன் விளக்கம் என்னென்னா, இந்த ஞானம் தர்மம் அதர்மத்துக்கு அப்பாற்பட்டது என்றால் இது தர்மத்தின்படி நடக்கும் சாதகனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன். அதாவது தர்மத்துக்கும் அதர்மத்திற்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்கிறோம். அப்பேற்பட்ட ஞானம் ஏன் தர்மியம்னு சொல்கிறாரு அப்படின்னா, தர்மத்தின் வழியாக சென்று தான் ஞானிகளுக்கு அந்த ஞானம் கிடைத்திருக்கிறது. அந்த ஞானம் கிடைத்தவர்கள் ஞானிகள் ஆகியிருக்கிறார்கள். அப்போது ஞானம் வந்ததுக்கப்புறம் அவங்க பழையபடிக்கு தர்மத்தின் வழியில் நடக்கணும், அதர்மத்தில் வழியில் நடக்கக்கூடாதுங்கிறது யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, அவர்கள் தர்மத்தின் மூலமாக தர்ம வாழ்க்கை வாழ்ந்து அது சம்ஸ்காரமாக இருந்து பல காலம் பல பிறவி அந்த தர்மத்தின் முடிய சாஸ்திரம் சொன்ன சொன்ன வழியிலே, குருநாதர் சொன்ன சத்குரு சொன்ன வழியிலே நடந்து வந்ததின் காரணமாக எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் தர்மத்திலிருந்து விலக முடியாது. அப்படி தர்மத்திலிருந்து விலக முடியாமல்
அவர்கள் சாதனை செய்ததின் காரணமாக கிடைத்த ஞானம் எப்பேற்பட்டது என்ன தர்மியம் அப்படிங்கிறது சொல்கிறார். நான் இது வந்து சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம வந்து த லைஃப் இஸ் கேம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேமில் வந்து சில விதிமுறைகள் எல்லாம் இருக்குது. விதி நிஷேதன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஷேதன் அப்படின்னு சொல்லுவாங்க. விதி என்றால் நாம் வாழ வேண்டிய முறை, இதை எப்படி செய்யணும் அப்படி செய்யணும். நிஷேதனம் என்றால் செய்யக்கூடாதது. ஸோ இந்த இது தர்மத்தில் இதில் இந்த ரெண்டுமே வந்துடும். ஒரு விதிப்படி ஒரு செய்யக்கூடாத விஷயங்களை செய்யாமல் ஒரு முறைப்படி சாஸ்திரம் சொல்கிற குரு சொல்கிற முறைப்படி வாழும்பொழுது அது தர்மம் ஆகிறது. இப்படி அவர்கள் வாழ்ந்ததன் காரணமாக அவர்களுக்கு அந்த தர்மத்தை விட்டு போக முடியாது. அதனால தான் இது வந்து தர்மியம் அப்படிங்கிற சொல்கிறாரு. ஏன்னா வேதாந்தத்தின் முதல் பகுதி என்ன? கர்மகாண்டம். பிறகு அந்த அதாவது கர்மகாண்டத்தின் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் முன்னேற வேண்டும். முன்னேறி வரும் பொழுது அவனுக்கு வந்து ஞான காண்டத்துக்கு வருவான். அவன் ஞான காண்டம் வரும்போது அவனுக்கு எல்லாமே அவனுக்கு இதுபடும். விதி நிஷேதனெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டவனாகி விடுவான் அவன். அதனால்தான் ஞானத்திற்கு ஒரு நியமம் கிடையாது. ஞானிகளுக்கு ஒரு நியமம் கிடையாது. இப்படித்தான் நீ இருக்கணும், அப்படித்தான் இருக்கணுங்கிறத அவங்களுக்கு நியமம் எதுவுமே கிடையாது. பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் சொல்வார்கள் விதி நிஷேதன் ஞானத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இப்போ அனிமல்ஸ், விலங்குகள் எடுத்தாலும் சரி, குழந்தைகளை எடுத்தாலும் சரி, அவங்களுக்கும் விதி எதுவும் கிடையாது. அதாவது இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு தெரியாது அதுக்கு. ஸோ ஞானிகள், குழந்தைகள், விலங்குகள் இவங்களுக்கு ஒன்றுக்கும் இவங்களுக்கெல்லாம் எந்த இது கிடையாது. ஒரு கோணத்தில் பார்த்தா இவங்களுக்கு எந்தவித விதியோ நிஷேதனமோ இல்லை அப்படின்னு தோணும். ஆனால் சற்று சிந்தித்து பார்த்தால் இந்த விதி நிஷேதன் இல்லை என்றால் இவைகள் அதர்மத்துக்கு உட்பட்டவராகி விடுவார்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா விதி கிடையாது, இப்படித்தான் செய்யணும்னு கிடையாது. அதே போல் செய்யக்கூடாது கூட செய்வாங்க அவன். அப்படிங்கும்போது அவன் என்ன அதர்மத்துக்கு போயிட்டானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அதனால்தான் பகவான் சொல்கிறார் இது தர்மியம். தர்மியம்னா தர்மத்துக்கு உட்பட்டது. ஏனென்றால் இந்த ஞானி தர்மத்தை விட்டு விலக முடியாது அவனால். ஆனால் விலங்குகள் அப்படி கிடையாது, குழந்தைகள் அப்படி கிடையாது. வளர வளர அவர்கள் மாறிவிடுவார்கள் அப்படின்னு சொல்லி. அதனால தான் இதை தர்ம பாதையில் அவர்கள், இந்த ஞானிகள் தர்ம பாதையிலே வந்ததினால் இந்த தர்மத்தை அவரால் விட முடியாது. அவங்களால ஆனால் தர்மத்தை துறக்க முடியாது. ஆகவே யாருக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்றால் வந்து இந்த ஞானிகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தர்மத்தை வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. காரணம் வந்து தர்மத்தின்படி வாழ்ந்ததினாலும் சித்த சுத்தி அடைந்து அவர்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சாஸ்திரம் அவங்களுக்கு உபதேசம் செய்யலை. உதாரணமாக சாஸ்திரம் சொல்கிறது மது அருந்தக்கூடாது. காரணம் பல பேருக்கு மது அருந்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் வந்து மது அருந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அவர்களுக்கு நம்ம சொல்லலாம் நீ மது அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் யாருக்கு நாம் உபதேசம் செய்ய முடியுமோ அவர்களுக்குத்தான் அது செய்ய வேண்டும். இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அவர்களுக்கு அந்த வாய்ப்பை அவாய்ட் பண்ண முடியும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு சொல்ல முடியும். சிலர் விஷத்தை குடிக்கிறார்கள் என்றால் விஷத்தை ஒருவன் குடிக்க முடிவு செய்ததுக்கப்புறம் இந்த சாஸ்திரம் அவனுக்கு உபதேசம் செஞ்சு பிரயோஜனமே கிடையாது. என்னன்னா அவன் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினச்சிட்டான். அவன் வந்து நம்ம சொல்கிறது யார் சாஸ்திரம் சொல்கிறதோ அல்லது பெரியவங்க சொல்கிறதோ கேட்க மாட்டான். ஏன்னா அவனுடைய சம்ஸ்காரம் அந்த மாதிரி இருக்குது. அது ஏதோ தெய்வாதீனமாக மாறினால்தான் உண்டு. ஸோ எங்கு எதை மீறக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறதோ அப்போ அதை வந்து சாதாரணமாக நம்ம ஒரு எந்த சூழ்நிலையில் இருக்கிறானோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவன் யோசித்து அதை தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம வந்து வெளியவோ வீட்டிலையோ யாருக்கும் உபதேசம் செய்ய வேண்டும் என்ற ஒரு இது நம்ம உபதேசம் செய்யணும்னு நினைக்கக்கூடாது. நமக்கு வாய்ப்பு இருந்தால் நாம் அதை செய்யலாம். அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று தெரிஞ்சால் அவருக்கு உபதேசம் செய்யவே கூடாது. அதே போல சாஸ்திரமும் யார் கேட்க மாட்டார்களோ அவர்களுக்கு உபதேசம் செய்யாது. அதே போல் ஞானிகளிடம் சென்று தர்மப்படி வாழ வேண்டும் என்று உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அவர்கள் தர்மப்படி வாழ்ந்து அதன் காரணமாக
தர்மத்தை பின்பற்றியதன் காரணமாக அவர்களுக்கு அந்த பிரம்ம ஞானம் வந்திருக்கிறது. ஸோ அதனால் தர்மம் அவர்களுடன் ஒன்றாக இருப்பதால் அவருக்கு சித்த சுத்தி கிடைத்து அவருக்கு ஞானம் வந்திருக்கிறது. அதனால தான் பகவான் சொல்கிறாரு, இந்த ஞானத்தை தர்மியம், தர்மத்தை கடந்ததாக இருந்தாலும், அதாவது தர்மம் அதர்மத்தை கடந்ததாக இருந்தாலும் தர்மியம், தர்மத்துக்கு உட்பட்டது என்று வேதாந்தம் படிக்கும்போது சிலர் நினைக்கிறார்கள். அதனால் அந்த தர்மத்தை அவரால் துறக்க முடியாது. தர்மத்தின் மூலமாகத்தான் வரணும். வேதாந்தம் என்னுடைய கடமைகளை, என்னுடைய வாழ்க்கையை விருப்பம் இல்லை, அதாவது வேதாந்தம் படிக்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, என்னுடைய கடமைகளையும் என்னுடைய விருப்பத்தையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலேருந்து விட்டுவிடணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். வேதாந்தம் அப்படி எதுவுமே சொல்லலை. தர்மம் என்றால் நம்மை நாம் தர்ம வழியிலே நடத்தி வாழ வேண்டும். கீதை வேதாந்தத்தை வைத்து, கீதையில் சொல்கிறது கடமைகளை செய் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, பலனை எதிர்பார்க்காது அப்படின்னு சொல்கிறார். பலனை ஏன் எதிர்பார்க்காது அப்படின்னா, அது உன்னுடைய கையில் இல்லை, இறைவன் அதை முடிவு செய்து கொள்வான் அப்படின்னு சொல்லி. அதனால் கடமைகளை ஒழுங்காக செய்து அதை யோகமாக மாற்ற வேண்டியது, அதாவது யோகமாக மாற்றும் பொழுது நமக்கு அந்த புரிதல் வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலாம். இன்னும் ஒரு உதாரணம் நான் ஒரு இடத்துல படித்தேன். ஒரு அம்மா வேதாந்த வகுப்பு போயிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா போயிட்டு இருக்கும்போது மகன் பார்க்குறான், அம்மா ரெகுலராக வேதாந்த வகுப்பு போகிறாங்க, ரொம்ப நம்மளும் போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனும் வேதாந்த வகுப்புக்கு போக ஆரம்பித்தான். இதை பார்த்து அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, மகன் வருவது விருப்பப்படவில்லை. காரணம் என்னென்னா, அம்மா நினைக்கிறாங்க, அம்மா சீரியஸாக அந்த வேதாந்த வகுப்பு போன மாதிரி தெரியல, ஏதோ பொழுதுபோக்காக போயிருக்காங்க. ஆனால் மகன் சீரியஸாக அதை யோசித்து, ஏன் வேதாந்தம் இப்படி சொல்கிறது, இந்த உலக விஷயங்கள்லாம் மித்யா அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சீரியஸாக அது இருக்கும்போது, எங்கே என்னுடைய மகன் வேதாந்தத்தை படித்து இந்த உலகத்தை துறந்து விடுவானோ அப்படிங்கிற சுயநலம் அந்த அம்மாவுக்கு அங்கே வந்துருச்சு. அது பயமும் வந்துச்சு, தேவையற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதனால் வேதாந்தம் படிப்பதனால, கீதை படிப்பதனால எல்லாம் துறந்து விடுவோம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஞானம் நமக்கு, இந்த உலகம் எப்பேற்பட்ட உலகம், இந்த ஞானம் எப்பேற்பட்ட ஞானம் எப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் துறந்துட்டு போகணும் அப்படிங்கிற தேவையற்றது அப்படின்னு சொல்லி பகவான் சொன்னார். அதனால் இந்த ஞானம் தர்மியம். மேலும் சிலர் சந்தேகம் வரும், வேதாந்தம் கீதை படித்தால் என்ன பயன் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அதை கர்மயோகம் செய்தாலே போகுமே, சமுதாய முன்னேற்றமும் வரும், அதை விட்டுட்டு ஏன் நம்ம இந்த ஞானத்தை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தையோட இந்த கிளாஸை நான் முடித்து, அடுத்த வகுப்பில் ஏன் வேதாந்தம் படிக்கும்போது நமக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வருது அப்படிங்கிறதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.